போர்னால அகதியா மாறப்பட்ட லிலித்தோட ஃபேமிலி ரொம்ப பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க வந்த கேம்ப்ல இவங்க ரொம்பவுமே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 18 மணி நேரம் வேலை செஞ்சாலும் சாப்பாடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாலும் இவங்க அப்பா இந்த பசங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அரிசிலாம் எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல விளைவிக்கிற எந்த பொருளுமே இவங்களுக்காக இருக்காது, அந்த மிலிட்டரி ஃபோர்ஸ்க்காக தான் இருக்கும். அப்படியே லிலித்தோட அக்கா என்ன பண்றாங்கன்னா, பசியால ஒரு காயை சாப்பிட்டதால அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் செம்மையா போட்டு அடிச்சிடுறாரு. அதோட இவங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய சில பேரை பிரிச்சு வேற ஒரு கேம்புக்கு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சுமே விட்டுறாங்க. ஆனா லிலித்தோட அக்காவுக்கு ரொம்பவுமே உடம்பு சரியில்லாம போகுது. அதை பாக்குறேன்னு சொல்லி லிலித்தும் அவங்க அம்மாவுமே போவாங்க. ரொம்பவுமே பாசமா வளர்த்த பொண்ணு இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்க கடைசியில அந்த பொண்ணு இறந்துமே போயிடுறாங்க. இப்படியே இவங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம இருந்துகிட்டு இருந்தாலும் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, லிலித்தோட அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்னு சொல்லி அங்க இருக்கிற சோல்ஜருக்கு தெரிஞ்சதால இவர் தனியாவுமே கூப்பிடுவாங்க. லிலித்துக்கு தெரிஞ்சிருது நம்மளோட அப்பா இதுக்கப்புறம் வர மாட்டாங்கன்னு நினைச்சு அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவரை கூப்பிட்டுட்டு போய் ஷூட் பண்ணி கொலையுமே பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.